ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் ரொமான்ஸ்ல எபிசோட் நம்ம 9 தமிழில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நீ நிஜமாவே ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ செகண்ட் ஹீரோ சொல்கிறாங்க, நீ ஆல்ரெடி என் முன்னாடி நிறைய தடவை அழுதுட்ட, இதுக்கு மேலே நீ அழுறதுக்கு நான் அலோ பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோ பக்கத்தில் படுத்துட்டு தேங்க்யூ, எனக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நீ என் கூடவே இருக்கிற, நிஜமாவே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செகண்ட் ஹீரோ ஹீரோயினோட கண்ணத்தை பிடிச்சு கிள்ளுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ற மியாவ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ மியாவ் மியாவ்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் இப்படியே ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது ஹீரோயின் வீட்டுக்கு போயாச்சு. அப்ப லிங்சு வந்துட்டு நீ எதுக்காக இவ்ளோ டயர்டா இருந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்களா. நம்ம ஹீரோயின் உடனே கண்ணாடி பார்த்துட்டு இன்னும் டயர்டா இருந்த மாதிரியா தெரியுது என்ன பார்த்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு லிங்சு வந்து ஆமா ஆமா வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இப்போ ஒரு பவுல் சாப்பிட்டு முடிச்சுட்டு லிங்சு கிட்ட எனக்கு இனியொரு பவுல் எடுத்துட்டு வரியா அப்படின்னு கேக்குறாங்க. லிங்சுவும் இனியொரு பவுல் சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. அதே ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போ லிங்சு சொல்றாங்க, என்னோட தம்பி வந்து இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டா, நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க என்ன ஆச்சுன்னு. அதுக்கு லிங்சு சொல்றாங்க, என்னோட அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல, அவங்க கூட ஸ்டே பண்றதுக்காக என்னோட தம்பி போயிட்டான்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ பணத்துக்காக எதுவும் கவலைப்படாத, நான் உன்னோட பணத்தையே பாத்துக்கிறேன், அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. லிங்சு தேங்க்ஸ் சொல்றாங்க. கூடவே நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, இன்னைக்கு நான் ஹீரோவை மீட் பண்ணேன். அவன் அன்னைக்கு நான் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகாம இருந்தேன்ல, அதுக்கு என் மேல கோவப்படவே இல்லை, அவன் என்கிட்ட சந்தோஷமா பேசினான்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அவன் என்னைக்குதான் உன் மேல கோவப்பட்டான், கண்டிப்பா சிரிச்சுட்டு தான் பேசி இருந்திருப்பான், அது எனக்கு ஆல்ரெடி தெரியுமேன்னு. இப்ப லிங்சு சொல்றாங்க, அவன் வந்து உங்களை பத்தி கூட விசாரிச்சான் அப்படின்னு. ஹீரோயினுக்கு உடனே ஆர்வம் பொங்கிடுது. என்ன பத்தி என்ன கேட்டான் அப்படி சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு லிங்சு சொல்றாங்க, உங்களுக்கு நிமோனியா வந்துடுச்சு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்களாமே, அதனால அடுத்த கொலெக்ஸ்க்கு உங்களால பரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்களை பத்தி விசாரிச்சான்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், அவனோட கண்ணுக்கு என்ன நான் வைரஸ் மாதிரி தெரியுறேனா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு லிங்சு சொல்றாங்க, ஐயோ அவன் அப்படி சொல்லியிருக்க மாட்டான், அவனுக்கு நிஜமாவே உங்களை பத்தி கவலை இருக்கு, அதனாலதான் உங்களை பத்தி விசாரிச்சா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சரி ஓகே என்னவாவும் இருக்கட்டும், எனக்கு இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு, நான் குளிச்சுட்டு தூங்க போறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்கு வராங்க, ஒர்க் பண்றாங்க, மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒர்க் பண்றாங்க, திரும்ப வீட்டுக்கு வராங்க, மறுபடியும் ஆபீஸ் போறாங்க. இந்த மாதிரி ஒரே ரொட்டீனே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா லிங்சுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, காசு சேர்க்கறதுக்காக இதே ரொட்டீனா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. செகண்ட் ஹீரோ இப்ப ஹீரோயினை தேடி ஹீரோயினோட இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அதுங்க அவங்களோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஹீரோயின் ஜெராக்ஸ் எடுக்க போயிருக்கா அப்படின்னு. அப்படியே அப்படின்னு கேட்டுட்டு செகண்ட் ஹீரோ ஜெராக்ஸ் எடுக்கிற ரூம்ல போய் பாக்குறாங்க. அப்ப வெளியில வந்து சூசன் வர மாதிரி இருக்குமா. உடனே வெளியில போயிட்டு சூசன் இந்த மிஷின் வந்து நாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சூசன் இப்பதானே நான் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போனேன், அதோட நாசம் ஆயிருக்காதுன்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, அப்படின்னா அந்த மிஷினை நாசம் பண்ணதே நீதானா அப்படின்னு. உடனே சூசன் பயந்து போயிடுறாங்க. ஐயோ யார்கிட்டே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு செகண்ட் ஹீரோ சரி ஓகே நான் சொல்ல மாட்டேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சூசன் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப மறுபடியும் ஜெராக்ஸ் ரூம்குள்ள வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தூங்கணும் அப்படின்றதுக்காக தான் சூசனை உள்ள வரவிடாம செகண்ட் ஹீரோ பண்ணி இருப்பாங்க. ஹீரோ இப்ப நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கிராஸ் பண்ணி போறாங்களா, ஹீரோவை கண்டுக்காம போறாங்க. என்ன இவ என்ன கண்டுக்காம போறா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்குறதுக்காகவே அடுத்த நாள் வந்து காஃபி குடிக்கிற மாதிரி வராங்க. ஆனா ஹீரோயின் கண்டுக்காம நிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே செகண்ட் ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. இப்போ ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்காக ஹீரோயின் ஹீரோவை பார்க்க வர வேண்டியது இருக்கும், அதனால வராங்க. அப்ப செகண்ட் ஹீரோ நடுவுல போய் நின்னுட்டு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட், உடனே இதை பிரிண்ட் எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு வாங்கிட்டு திரும்பி போக பாக்குறாங்க. அப்படியே திரும்பி திரும்பி நம்ம ஹீரோவையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட், உடனே போ அப்படின்னு. ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சோகமா கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து சோகமா காஃபி போடுறதுக்காக வந்து நிக்கிறாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ ஹீரோயினோட கேபினுக்கு கால் பண்ணி, நீ அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டியா, சூசன் கிட்ட கொடுத்து அதை மேல எடுத்துட்டு வர சொல்லிட்டு நான் அதை செக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு நிமிஷம் இரு நானே அந்த டாக்குமெண்ட்டை கீழே போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, இது வரைக்கும் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சதே கிடையாது, இது என்ன புதுசா திடீர்னு வந்து கேக்குற அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இல்ல எனக்கு அங்க ஒரு வேலை இருக்கு, அப்ப நான் போகும்போது அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்க்கணும், அதுக்காக தான் போக ரெடியா இருக்காங்க. அப்ப செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, உனக்கு ஒருவேளை லிங்சுவை பார்க்கணுமா, அதுக்காக தான் போறியா அப்படின்னு. நம்ம ஹீரோ ஆமா ஆமா அப்படின்னு தலையாட்டுறாங்க. ஏன்னா ஹீரோயினை பார்க்க போறேன்னு சொல்ல முடியாதுல, அதுக்காக தான் லிங்சுவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இப்ப செகண்ட் ஹீரோ சரி ஓகேன்னு அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ சூசன் கிட்ட டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை சூசன் பத்திரமா வாங்கிக்கிறாங்களா. அப்ப ஹீரோ என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு சூசன் சொல்றாங்க, சிஇஓவே கொண்டு வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க, அப்ப அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே இருக்கணும், அதனால தான் நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு. இப்ப ஹீரோ வந்து அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சூசன் கிட்ட கேக்குறாங்க, இவரை பார்த்தா இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இங்க வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ கேக்குறாங்க, ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் எங்க
போயிட்டாங்க அப்படின்னு உடனே சூசன் சொல்றாங்க. லிங்சு வந்து வெளியில கஸ்டமர்ஸ பார்க்க போயிருக்கா அப்படின்னு உடனே ஹீரோ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ கரெக்டா லிங்சு அங்க வந்துடுறாங்க. லிங்சு பார்த்தோன்னே நம்ம ஹீரோ குடுகுடுன்னு லிங்சு பக்கத்துல ஓடி போயிட்டு, பாரு உனக்கு எவ்வளவு விசர்த்து இருக்கு அப்படின்னு, டிஷ்யூ பேப்பர் இருந்தா உன்னோட உடம்பு எல்லாத்தையும் தொடச்சுக்கோ, இந்த மாதிரி வெயில் எல்லாம் போய் நீ அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சொல்றாங்க, இவர் ஒன்னும் சும்மா வரல, லிங்சுவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு, இப்பதானே தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப சூசன் கேக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஹீரோயின் எங்க போயிட்டா, அவ ஆபீஸ் ஆபீஸ்ல இல்லாம எங்க சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சூசன் சொல்றாங்க, லிங்சு எப்படி கஸ்டமரை பார்க்க போறாங்களோ அதே மாதிரி தான் ஹீரோயின் போயிருக்கா அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு, சரி ஓகே எல்லாரும் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கஸ்டமரை பாக்குறதுக்காக நடந்து போயிட்டு இருப்பாங்களா. அப்ப யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி நான் காலையில நைட் எல்லாம் வேலை செஞ்சுட்டே இருந்தேன்னா நான் இந்த உலகத்திலே செத்து போயிருவேன் போல இருக்கே, ஒருவேளை நான் இங்க செத்து போயிட்டா என்னோட ஒரிஜினல் உலகத்துல நான் முழிச்சிருவேனா, இல்லனா என்ன நடந்துட்டு இருக்கு ஒரிஜினல் உலகத்துல, அங்க நான் போயிட்டா கூட என்னோட ஃப்ரெண்ட மீட் பண்ணலாம், அதனால நான் சந்தோஷமா தான் இருப்பேன், இருந்தாலும் எனக்கு இந்த உலகம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதையும் நான் என்ஜாய் பண்ண தான் செய்யறேன் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சூசன் கால் பண்ணிடுறாங்க. சூசன் கால் பண்ணி சொல்றாங்க, இன்னைக்கு சிஇஓ வந்து நம்மளோட கேபினுக்கு வந்தாங்க, நீ சீட்ல இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, அவன் எதுக்காக கோவப்பட போறான், நான் சீட்ல இல்ல அப்படின்னு தெரிஞ்சா அவன் சந்தோஷம் தான் படணும், ஏன்னா என்னோட தொல்லை இல்லாம அவன் தான் லிங்சுவை போயிட்டு பார்க்கலாமே, அப்புறம் எதுக்காக அவன் கோவப்பட்டான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி ஓகே ஓகே நான் சீக்கிரமா ஆபீஸ்க்கு வந்துடுறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு, எனக்கு இப்பவே இந்த நாவல் உலகத்துல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு போகணும் போலவும் இருக்குது, அங்க இருந்து இங்கே இருந்துடலாம் போலவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்ல போய் தூங்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சரி ஓகே ஆபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி வராங்க. அப்போ கார்ல இருந்து ஒருத்தவங்க இறங்கி ஆபீஸ்க்குள்ள நடந்து வராங்களா. அவங்க யாருன்னா ஹீரோவோட தம்பி தான், ஒரிஜினல் உலகத்துல தம்பி இருப்பாங்கல்ல ஜானி, அவங்க இந்த நாவல் உலகத்திலயும் இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்கும் போது இந்த ஜானிய பாக்குறாங்க. இவனை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஜானி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, நீ இந்த ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றியான்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. அப்படின்னு உனக்கு சிட்டுவாரன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், பாஸா எனக்கு தெரியுமே, நீங்க எதுக்காக கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. உடனே ஜானி கண்ணுல இருந்த கண்ணாடியை கழத்திட்டு, நான் அவனோட தம்பி அப்படின்னு சொல்றாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பழைய விஷயத்த ஒண்ணு யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் வந்து ட்ரோன் கேமரா விட்டு ஹீரோ பாத்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்ப மாடியில இருந்து ஹீரோவுக்கு தள்ளி விட்டவங்க யாரு அப்படின்றதையும் நம்ம ஹீரோயின் பாத்திருப்பாங்க. தள்ளி விட்டது வேற யாரும் கிடையாது, இந்த ஜானி தான். இவ்வளவு நாள் நல்லவங்க மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல, அவங்க நல்லவங்களே கிடையாது, மெயின் வில்லனே இவங்களா தான் இருக்காங்க. இதை யோசிச்சு பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மூச்சு வாங்குது. கையில இருக்க டாக்குமெண்ட் அப்படியே கீழே போட்டுடுறாங்க. அப்போ ஜானி கேக்குறாங்க, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம பயந்து போயிருந்துட்டு இருப்பாங்களா, அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. உடனே ஜானி வந்து, ஏய் உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ கரெக்டா செகண்ட் ஹீரோ இங்க இருந்து ஓடி வந்துடுவாங்க. ஹீரோயின் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு ஜானி கிட்ட கேக்குறாங்க. ஜானி சொல்றாங்க, எனக்கு தெரியாதுன்னு. உடனே செகண்ட் ஹீரோ அப்படியே ஹீரோயினை தூக்கிக்கிறாங்க. நான் இவள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்க போறேன், நீ சிட்டுவாரன் கிட்ட மட்டும் இத பத்தி சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோட தம்பியும் சரி ஓகே நான் சொல்லிடுறேன் பாய் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்க கட் பண்ணா சிட்டுவாரன், அதாவது நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவங்க நம்ம ஹீரோயினோட ப்ரொஃபைல தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஹீரோவோட தம்பி அதாவது ஜானி வராங்களா. ஜானிய பார்த்தோன்னே ஹீரோ கேக்குறாங்க, நீ எதுக்காக இங்க வந்த, உன்னோட பார் என்னாச்சு, நீ ஃபாரின்ல தானே இருந்துட்டு இருந்தா அப்படின்னு. அதுக்கு ஜானி சொல்றாங்க, நான் அந்த பாரை க்ளோஸ் பண்ணிட்டேன், இங்க சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோ வந்து, நீ சும்மா ஒன்னும் வந்திருக்க மாட்டியே, என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஜானி, நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆபீஸ்க்குள்ள வரும்போது ஒரு பொண்ணு வந்து என்னோட ஹேண்ட்ஸம்னஸ் பார்த்து மயங்கியே விழுந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ சொல்றாங்க, என்னோட எம்ப்ளாயிஸ் கிட்ட விளையாடாத, இந்த மாதிரிலாம் நீ போய் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு ஜானி ஹீரோயினோட நேம சொல்லி, இந்த பொண்ணு தான் மயங்கி விழுந்தா, நான் அவகிட்ட ஹீரோ பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டேன், அதுக்குள்ள அவ மயங்கி விழுந்துட்டான்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோ வந்து, யாரோட நேம சொன்ன, ஹீரோயினோட நேமையா, ஹீரோயின் மயங்கிட்டாளா அப்படின்னு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஜானிக்கு ஒண்ணுமே புரியாது, இவன் எதுக்காக இப்படி ஓடுறான் அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோட லேப் வந்து பாக்குறாங்க. அதுல ஹீரோயினோட ப்ரொஃபைல் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடக்கும் போலயே அப்படின்னு ஜானி யோசிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஹீரோயினுக்கு மருந்து வாங்குறதுக்காக லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ அங்க போயிட்டு செகண்ட் ஹீரோவை இழுத்து பிடிச்சிட்டு கேக்குறாங்க, நீ எதுக்காக என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நான் தான் உன் தம்பி கிட்ட சொல்ல சொன்னேனே, அப்புறம் எதுக்காக நீ எவ்வளவு கோவப்படுறேன்னு. உடனே ஹீரோ வந்து, சரி ஓகே ஹீரோயின் எங்க இருக்கா, நான் அவளை பார்க்க போறேன் அப்படின்னு போக போறாங்க. உடனே செகண்ட் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு சொல்றாங்க, இங்க லிங்சு இருக்கா, அதனால நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனை திரும்பி பாக்குறாங்க. அதுக்குள்ள எல்லாரும் முன்னாடி போயிருப்பாங்க. ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக ஓடி போயிருப்பாங்க. செகண்ட் ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ரூம்ல கண்ணை திறந்து பாத்துடுறாங்க. லிங்சு நீங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு லிங்சு வந்து, உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக நீ மயங்கி விழுந்த அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே லிங்சு வந்து, எல்லாமே என்னோட தப்பு
தான், எனக்காக தானே நீ காசு சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ எனக்காக எவ்வளோ பண்ற, ஆனா என்னால உனக்காக எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, நீ தான் இந்த நாவலோட லீட், நீ அழுத அப்படின்னா அங்க ஹீரோ வந்துருவா, தயவு செஞ்சு அழுதுறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்துடுறாங்க. உடனே லிங்சு ஓடி போயிட்டு நம்ம ஹீரோவை அப்படியே ஹக் பண்ற மாதிரி தோல்ல சாஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னே அப்படியே காண்டாவது, நீ எப்படி இருக்க அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு லிங்சு வந்து நான் நல்லா தான் இருக்கேன் சிஇஓ அப்படின்னு சொல்றாங்களா. உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே மூஞ்ச அந்த பக்கமா திருப்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்களா, ஹீரோயின் கிட்ட தான் கேக்குறாங்க. அதுக்கும் லிங்சு தான் பதில் சொல்றாங்க, எல்லாமே என்னாலதான், அன்னைக்கு நம்ம 2 பேரும் அம்யூஸ்மெண்ட் பார்க்க போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன், நான் வேற வராம இருந்திருந்தேனே, அன்னைக்கு எதனால என்னால வர முடியல அப்படின்னா கடன்காரங்க வந்து வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே கலைச்சு போட்டுட்டாங்க. அப்போ ஹீரோயின் தான் எங்களை பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க, அவங்களோட வீட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போயிருந்தாங்க, அதனால எங்களோட காசு எல்லாத்தையுமே அவங்களே பே பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட அப்பாவோட மெடிக்கல் செலவு எல்லாத்தையுமே ஹீரோயின் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க அதிகமா வேலைக்கு போறாங்க, காலையில நைட்டு எல்லாமே வேலை செஞ்சுதான் அவங்களுக்கு உடம்பு முடியாம இந்த மாதிரி ஆயிடுச்சு, எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோ வந்து நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கேக்குறாங்க, நீ அதுக்காக அடுத்தவளோட விஷயத்துல தலையிடுற அப்படின்னு. உடனே ஹீரோயின் கோவப்பட்டு எழும்புறாங்க, நீ என்ன சொல்ல வர, அடுத்தவளோட விஷயத்துல தலையிடுறதா, நீ எதை மீன் பண்ண வர அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ அப்படியே பல்ட்டி அடிச்சிடுறாங்க, இல்ல நான் அந்த மாதிரி மீன் பண்ண வரல அப்படின்னு அமைதியா சொல்ல வராங்களா. நம்ம ஹீரோயின் திரும்பவும் கோவத்துல அப்படியே படுத்துக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து நீ எதுக்காக இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் காசு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே லிங்சு அங்க இருந்து வந்துட்டு அப்படி கிடையாது, ஹீரோயின் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும் தான் சொன்னாங்க, நான் தான் இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன், அதனாலதான் அவங்க கேட்க முடியல, என்னோட ஃபேமிலிக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு லிங்சு நடுவுல வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ வந்து சரி ஓகே ஹீரோயின் நீ வெளியில வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோயின் பெட்ஷீட் அப்படியே மூடிக்கிட்டு உள்ளே படுத்து கிடக்குறாங்க. ஹீரோயின் வெளியில வருவாங்க, பேச காமிப்பாங்க அப்படின்னு ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ செகண்ட் ஹீரோ அங்க வந்துடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப டயர்டா இருக்கா, அதனால அவளுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் அவளை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ வந்து இந்த ரூம்ல எல்லாம் ஹீரோயின் இருக்க வேண்டாம், ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ரூமா பார்த்து அரேஞ்ச் பண்ணுங்க, ஏர் கண்டிஷன் இருக்கணும், அவளுக்கு நல்ல பெஸ்ட் மெடிசன்ஸ் கொடுங்க அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சரி ஓகே நீ சொல்லிட்டல, இப்ப கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா. மறுபடியும் ஹீரோ வந்து ஹீரோயினே பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் பெட்ஷீட் குள்ள இருந்து வெளியிலே வரல, அதனால ஹீரோ கோபமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பின்னாடி லிங்சும் போயிடுறாங்க. இப்போ செகண்ட் ஹீரோ ஹீரோயினோட பக்கத்துல வந்து நின்னுட்டு சொல்றாங்க, அவங்க 2 பேரும் போயிட்டாங்க, நீ வெளியில வா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வெளியில வராம இருக்காங்களா. அப்ப செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நான் உனக்கு சிக்கன் பாப்கார்ன் வாங்கி தரேன், நான் நீ என்ன கேட்டாலுமே பண்ணி தரேன், வெளியில வந்து பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ ஹீரோயின் வந்து வெளியில வராத உடனே செகண்ட் ஹீரோ வந்து அட அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை பிடிச்சு இழுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் உள்ள இருந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. செகண்ட் ஹீரோவுக்கு பார்த்தோன்னே ரொம்ப சோகமாயிடும், ஹீரோயினோட அழுத பேசையே அவங்களால பார்க்க முடியாது. இங்க கட் பண்ணா 2 பேரும் வெளியில நின்று பேசுறாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, மறுபடியும் நீ அழுதுட்ட பாத்தியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்னால மெயின் லீடா வரவே முடியல, எனக்கு அழுறது தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, ஒருவேளை நீ தப்பான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கியா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் வந்து நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, 2 பேர் சேரணும் அப்படின்னு முடிவாயாச்சு அப்படின்னா நம்ம நடுவுல போயிட்டு இருந்தா நமக்கு தானே காயம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் செகண்ட் ஹீரோட தோல்ல தட்டிட்டு சொல்றாங்க, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, நானும் இதை அனுபவிச்சிருக்கேன், ஒரு தடவை நம்மளோட சாய்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக 2வது தடவையும் மிஸ் ஆகும் அப்படின்றது கிடையாது, நீ வந்து உன்னோட ஃப்ரெண்டுக்காக உன்னோட லவ் தியாகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா அதுக்கு பதிலா செத்து போயிடலாம், நமக்கு பிடிச்சதை நம்ம விட்டு கொடுத்துட்டு வாழணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, அதனால நீ உன்னோட லவ்வுக்காக போராடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, நீ இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்த அப்படின்னா உனக்கு தானே வலிக்கும், நீ தானே கஷ்டப்படுவ அப்படின்னு. ஹீரோயின் ஒண்ணுமே சொல்லலையா. அதனால செகண்ட் ஹீரோ வந்து சரி ஓகே அதெல்லாத்தையும் விடு, நீ எதுக்காக மயக்கம் போட்டு விழுந்த அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோயின் வந்து ஆமா ஆமா நான் அதை மறந்துட்டேன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நான் காலையில பயங்கரமான ஒருத்தனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ யாரு நீ சொல்ற, ஹீரோட தம்பியா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து அவன் ஹீரோவோட தம்பியா, அவன் வந்து கெட்ட பையனா, அவன் ஹீரோக்கு இது வரைக்கும் ஏதாவது தப்பு பண்ணிருக்கானா, ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்திருக்கானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் ஹீரோயின் கிட்ட சொன்னதில்லையேன்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின் வந்து கண்டிப்பா அவன் கெட்டவனா தான் இருப்பான், அவன் கிட்ட இருந்து ஹீரோவை கொஞ்சம் பத்திரமா விலகி இருக்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட தேர்ட் சென்ஸ் சொல்லுது, நான் வேற உலகத்துல இருந்து வந்திருக்கேன்ல அதனாலதான் எனக்கு அப்படி இருக்கு அப்படின்னு. அதனால செகண்ட் ஹீரோ சரி ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் வந்து நான் இப்பவே இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகணும்னு சொல்றாங்களா. செகண்ட் ஹீரோ வந்து அதுக்குள்ளயா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் பாரு நான் நல்லாயிட்டேன் அப்படின்னு டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டுறாங்க. செகண்ட் ஹீரோ சிரிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஆபீஸ்ல இருந்து வெளியில வரும்போது இந்த ஹீரோயின் எங்க போயிட்டா, இன்னைக்கு அவ ஆபீஸ்க்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்த விஷயம் இவங்க 2 பேருக்குமே தெரியாது. அப்போ அங்க இருந்து ஹீரோட தம்பி ஜானி வந்துட்டு இவங்க 2
கிட்டையும் கேக்குறாங்க, நீங்க ஹீரோயினை பத்தி தானே பேசிட்டு வந்தீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஆமா உங்களுக்கு எப்படி ஹீரோயினை தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜானி வந்து அதெல்லாத்தையும் விடுங்க, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சொல்றாங்க, அவங்க ரெண்டு பேரும் எலியும் பூனையும் மாதிரி ரெண்டு பேருமே எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்கிறதுக்கு காரணமே இந்த லிங்சு தான், அவதான் பாய்சனஸ் ஆன கேர்ள் அப்படின்னு. உடனே ஹீரோவோட தம்பி கேக்குறாங்க, யார் அந்த லிங்சு அப்படின்னு. உடனே சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வாயில கை வச்சுட்டு நாங்க இதுக்கு மேல எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவோட தம்பி யோசிக்கிறாங்க, யார் இந்த சூசன், யார் இந்த ஹீரோயின், இங்க என்ன நடக்குது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு. இங்க சீன் கட்டாவது இப்ப மறுபடியும் ரியல் உலகத்தை காமிக்கிறாங்க. அங்க மிங்கிலி அவங்களோட அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்களா. அப்ப மிங்கிலியோட அம்மா சொல்றாங்க, அப்பாவை இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீ இப்படி கஷ்டப்படுத்த போற, அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு அது தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மிங்கிலி சொல்றாங்க, அவங்க பண்ணின வேலைக்கு தான் இப்ப அனுபவிக்கிறாங்க அப்படின்னு. உடனே மிங்கிலியோட அம்மாவுக்கு கோவம் வந்துருது, என்ன நீ சொல்ற அப்படி சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு மிங்கிலி சொல்றாங்க, அவங்களோட உயில நான் ரீட் பண்ணிட்டேன், அந்த உயில்ல எனக்குன்னு ஒரு பாகம் கூட வைக்கல, கம்பெனியை ஹீரோக்கு கொடுத்துட்டாங்க, மீதி எல்லா சொத்தையுமே என்னோட தம்பிக்கு கொடுத்துட்டாங்க, என்னோட நேம் கூட அந்த உயில்ல மென்ஷன் ஆகல தெரியுமா அப்படின்னு சொல்றாங்களா. உடனே மிங்கிலியோட அம்மா சொல்றாங்க, உனக்கு சொத்து தான் வேணும் அப்படின்னா நீ போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிட்டா ஹஸ்பண்டோட சொத்து ஒய்ஃபுக்கு தானே வரும், அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கோ, பாரு உன்னோட ஃபேஸ்ல டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லனா உன்னை அழகையே இழந்துருவ அப்படின்னு. உடனே மிங்கிலி கேக்குறாங்க, அம்மா நீங்க இப்படி எல்லாம் எதுக்காக பேசுறீங்க, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, எதுக்காக ஒரு பொண்ணை இந்த மாதிரி நடத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மிங்கிலியோட அம்மா சொல்றாங்க, எல்லார் வீட்லயுமே இதுதான் நடக்குது, பொண்ணுங்களுக்கு யாருமே சொத்து கொடுக்க மாட்டாங்க, நீ உன்னோட தம்பிக்கு வழியை விட்டு கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மிங்கிலி உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க, நான் கடைசியா அழுறது இதுவாதான் இருக்கும், இதுக்கு மேல நான் ஒரு துளி கூட கண்ணீர் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நேரா ஆபீஸ்க்கு போயிட்டு ஹீரோ சரியாகி வரணும் அப்படின்னு நிறைய பேர் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் கிழிச்சு போடுறாங்க. அப்ப அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, ஆபீஸ்ல யாராவது பாத்துட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிடும்னு. அதுக்கு மிங்கிலி சொல்றாங்க, ப்ராப்ளம் ஆனா எனக்கு என்ன, எனக்கு தான் இங்க எந்த உரிமை இல்லையே, அப்புறம் எதுக்காக நான் கவலைப்படணும், நான் எப்படியாவது மறுபடியும் இந்த உயில அப்பாவை வச்சு திரும்ப எழுத வைக்கணும், அது வரைக்கும் அவங்கள நான் சாக விட மாட்டேன் அப்படின்னு கொடூரமா யோசிச்சுக்கிட்டு அவங்களோட ஆபீஸ் ரூம்குள்ள போறாங்க. அங்க ஆல்ரெடி ஜானி இருந்துட்டு இருப்பாங்க. ஜானி மிங்கிலிய பார்த்தோன்னே கேக்குறாங்க, அப்பாவோட உயில் உன்கிட்ட தானே இருக்கு, அந்த உயில என்கிட்ட காமி, நான் படிக்கணும் அப்படின்னு. அதுக்கு மிங்கிலி சொல்றாங்க, அப்பாவோட உயில்ல உன்னோட நேமும் ஹீரோவோட நேமும் இருக்கு, அதனால நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னா உயில கூட நான் படிக்கிறேன் அப்படின்னு ஜானி கேக்குறாங்க. அதுக்கு மிங்கிலி வந்து, இந்த உயில் தானே உனக்கு வேணும் அப்படின்னு உயிலை எடுத்துட்டு அது பக்கத்துல ஒரு மெழுகுவர்த்தி இருக்குமா அதுல எரிச்சிருவாங்க. உடனே ஜானி சொல்றாங்க, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்படியே இங்க கட் பண்ணா ஷேர் ஹோல்டர் மீட்டிங்க காமிக்கிறாங்க. அங்க எல்லாருமே ஷேர்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டு நீங்க வந்ததுனாலதான், நீங்க உடனே ரிசைன் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மிங்கிலி சொல்றாங்க, நான் புதுசு, நான் வந்த உடனே இப்படிலாம் ஆகுது அப்படின்னு நீங்க சொல்றது எல்லாமே தப்பு, எனக்கு கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் கம்பெனியை பழைய நிலைமைக்கு மாத்திடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கதவை திறந்துட்டு ஹீரோட அப்பா, ஹீரோட தம்பி, ஹீரோட அம்மா எல்லாருமே சேர்ந்து வராங்க. மிங்கிலி கிட்ட வந்துட்டு, உன்னோட சாப்டர் முடிஞ்சு போச்சு, நீ இப்ப இந்த கம்பெனில இருந்து வெளியில போகலாம், நாங்க இனி இதை பாத்துக்கிறோம் சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் ஆமா நீ வெளியில போன்னு சொல்றாங்க. மொத்த பேரும் வெளியில போன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. உடனே மிங்கிலிக்கு கோவம் வந்துடுது, ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, நான் இங்க இருந்து போக மாட்டேன், என்ன உங்க யாராலையுமே வெளியில அனுப்ப முடியாது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க கட் பண்ணா மிங்கிலி முழிச்சிடுறாங்க. மிங்கிலியோட கனவு தான் இது, என்ன இவ்ளோ கெட்ட கனவு வந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. மிங்கிலி அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க, உடனே செக்யூரிட்டி கேமராவை இங்க பிக்ஸ் பண்ணுங்க, யாருமே இவனை பார்க்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர்ல போய் உட்கார்றாங்க. எல்லாமே கரெக்டா நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஜெயிச்சிருவேன், கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்க கட் பண்ண நாவல் உலகத்தை காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோ தூக்கம் வராம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன் எதுக்காக இன்னைக்கு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயின் பெட்ஷீட்டுக்குள்ள எல்லாம் போய் ஒளிஞ்சிருப்பாங்கல்ல, இவங்களை கண்டுக்காம போயிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக ஹீரோயின் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா, என்ன எதுக்காக அவ அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு நிமிஷம் நான் இப்ப லிங்சு பத்தி தானே கவலைப்படணும், அவ தானே ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டு இருக்குது, ஆனா எதுக்காக நான் ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல எடுக்கிறாங்க. லிங்சுக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஆனா அவகிட்ட போயிட்டு என்ன பேசுறதுன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றாங்க. நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல ரிப்ளை வருது, அது லிங்சு கிட்ட இருந்து, நான் நல்லா தான் இருக்கேன் பாஸ் அப்படின்னு வருது. உடனே ஹீரோ யோசிக்கிறாங்க, நான் லிங்சுக்கா மெசேஜ் அனுப்புனேன், நான் ஹீரோயினுக்கு எல்லாம் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல வச்சுட்டு படுத்துடுறாங்க. அப்போ மொபைல்ல அப்படியே ஏதோ ஒரு மேஜிக் நடந்த மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, ஆனா அது லிங்சுக்கு போயிருக்கும், ஏன்னா நாவல்ல அப்படிதானே எழுதியிருப்பாங்க, அதனாலதான் அப்படி நடக்குது. இங்க சீன் கட் ஆகுது. ஆபீஸ்ல ஹீரோ செகண்ட் ஹீரோவையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருப்பாங்க. அதனால செகண்ட் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நீ என்னையே எதுக்காக இப்படி
பாத்துட்டு இருக்க, நீ மேல லவ்ல விழுந்துட்டியா என்ன அப்படின்னு. அதுக்கு ஹீரோ வந்து லூசுத்தனமா பேசாத, நான் வந்து உன்கிட்ட லிங்க்ஷோக்கு ஹீரோயின் கொடுத்த காசை ஹீரோயின் கிட்ட திருப்பி கொடுக்க சொன்னேன்ல, கொடுத்துட்டியான்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, ஆமா நான் அவளுக்கு செக் போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அவ இன்னும் செக் பேங்க்ல கொடுத்து வித்ட்ரா பண்ணவே இல்ல அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, நீ அதை கால் பண்ணி வேற கன்ஃபார்ம் பண்ணியான்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அதெல்லாம் முக்கியம் கிடையாது, அவ எதுக்காக இன்னும் காசை எடுக்காம இருக்கா அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, ஒருவேளை அவளுக்கு ஒர்க் பிரஷர் ஜாஸ்தியா இருக்குமா இருக்கும், அவளுக்கு போக டைம் இருந்திருக்காதுன்னு. உடனே ஹீரோ யோசிக்கிறாங்க, அவ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, நம்ம ஆபீஸ்ல அவளுக்கு அவ்வளோ வேலையா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்ப செகண்ட் ஹீரோ வந்து நீ என்ன சொன்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ ஒண்ணும் இல்ல நான் உன்கிட்ட லிங்க்ஷுக்கு அவ ஹெல்ப் பண்ணதுக்காக அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க சொல்லியிருந்தேன்ல, அது என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வாங்கிட்டேன்னு சொல்றாங்களா, நீ என்ன வாங்கினு ஹீரோ கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ எனக்கு தெரியாது, ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் எம்ப்ளாயியை தான் நான் செலக்ட் பண்ண சொன்னேன், அவங்க கிஃப்ட செலக்ட் பண்ணாங்க, கண்டிப்பா ஹீரோயினுக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு. உடனே ஹீரோக்கு கோவம் வந்துருது, எப்படி நீ இப்படி பண்ணலாம், நீ இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருப்பா அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல. அந்த ஃபீமேல் ஸ்டாஃப் என்ன ஹீரோயினுக்கு ரொம்ப க்ளோஸா, ஹீரோயினுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமா, நீ எப்படி அவங்கள கிஃப்ட் செலக்ட் பண்ண விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, அவளுக்கு ஒருவேளை அந்த கிஃப்ட் பிடிக்கல அப்படின்னா அந்த கடைக்கு போயிட்டு அவ மாத்திக்க போறா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, குடுக்குற கிஃப்ட் யாராவது நீ உனக்கு பிடிக்கலன்னா மாத்திக்கோ அப்படிலாம் சொல்லுவாங்களா, நீ எப்பவுமே கேர்ஃபுல்லா தானே இருப்ப, இந்த விஷயத்துல மட்டும் எதுக்காக கேர்லெஸ்ஸா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து சரி ஓகே போது இதுக்கு மேலலாம் என்னால கேட்க முடியாது, ஆல்ரெடி நான் உனக்காக அவளுக்கு காசு கொடுத்துட்டேன், அதுக்கப்புறமா உன்னோட கிஃப்டையும் டெலிவர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், இனி நான் என்னதான் பண்ணணும், அப்படி உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீயே போயிட்டு பண்ணு, நான் பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஹீரோ யோசிக்கிறாங்க, நான் மட்டும் ஹீரோயின் கூட க்ளோஸா இருந்திருந்தேன் அப்படின்னா நானே போயிட்டு அவளுக்காக கிஃப்ட் வாங்கியிருப்பேன், நான் தான் அவ கூட க்ளோஸா இல்லையே, அதனால தானே ஒன்ன பண்ண சொன்னேன், அதை கூட உன்னால பண்ண முடியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு நான் இன்னும் ஹீரோயின் எப்படி இருக்கா, அவளுக்கு உடம்பு சரியாச்சான்னு கூட கேட்கல, அதுக்குள்ள இவன் கிளம்பி போயிட்டானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மொபைல்ல பார்த்தா மீட்டிங் வந்து 12 மணிக்குன்னு இருக்கும், மீட்டிங்ல அப்ப கண்டிப்பா ஹீரோயின் வருவாள்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. 12 மணிக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ போயிட்டு மீட்டிங் ஹால்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க செகண்ட் ஹீரோ வராங்களா. செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, இது வரைக்கும் நீ இந்த மீட்டிங்க்கும் வந்தது கிடையாது, இவ்வளவு சீக்கிரமாவும் வந்தது கிடையாது, எதுக்காக நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ வந்து நான் மீட்டிங் இன்னைக்கு அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சூசன் வராங்களா. ஹீரோ சொல்றாங்க, நீங்க லேட்டா வந்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு சூசன் டைமை பார்த்துட்டு, நான் லேட்டா வரலையே, 3 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே வந்திருக்கேன், இவன் எதுக்காக சீக்கிரமா வந்திருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களும் போய் உட்கார்றாங்க. இப்போ சூசன் மீட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க, ஒரு நிமிஷம் எடுத்துங்க, இது வந்து மார்க்கெட்டிங் டீமோட பிளான் தானே, அதனால டீம்ல இருக்க எல்லா மெம்பர்ஸும் வரணும் அப்படின்னு. சூசன் கேக்குறாங்க, இது வரைக்கும் அப்படி நடந்ததே கிடையாது, நம்ம 3 பேர் மட்டும் தானே டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இந்த தடவை எல்லாரையுமே கூப்பிடுங்க அப்படின்னு. சூசனும் சரி ஓகே அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட போறாங்க. செகண்ட் ஹீரோ யோசிக்கிறாங்க, இவ எதுக்காக திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. இப்போ சூசன் எல்லார்கிட்டயும் போயிட்டு மார்க்கெட்டிங் டீம்ல இருக்க எல்லாருமே மீட்டிங்க்கு வரணுமா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள்ள வராங்க. அப்போ செகண்ட் ஹீரோவை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேக்குறாங்களா. செகண்ட் ஹீரோ வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு ஆக்ஷன் வைக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து உட்கார்ந்தாச்சு, அவங்க ஜூஸை குடிக்கிறாங்களா. செகண்ட் ஹீரோ பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, என்னாச்சு ஜூஸ் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா இது நல்லா இல்ல அப்படின்னு. இதை நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்காங்க, அதனால ஹீரோயின் கிட்ட பேசலாம் அப்படின்னு போறாங்க. அதுக்குள்ள சூசன் வந்து மீட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோவால எதுவும் பேச முடியல. மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஹீரோயினே பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் லிங்க்ஷோ பாக்குறாங்க, லிங்க்ஷோ நம்ம ஹீரோவே பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இவ எங்க பாத்துட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ லிங்க்ஷோ பாக்குறாங்களா. லிங்க்ஷோ அப்படியே சிரிக்கிறாங்க, நம்ம ஹீரோ சிரிக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோயின் ஹீரோ பாத்துடுறாங்க. எனக்கு தெரியும் இந்த மீட்டிங் நடந்ததே இவன் லிங்க்ஷோ பாக்குறதுக்காக மட்டும்தான், ஆனாலும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உயிரை வாங்குவோம் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளேயே. இப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் மூஞ்ச திருப்புறத பாத்துடுறாங்களா. அதனால ஹீரோயினோட நேம சொல்லி கூப்பிட்டுட்டு, ஹீரோயின் நீ இந்த சூசனோட ரிப்போர்ட்டை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து என்கிட்டயா கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் இந்த ரிப்போர்ட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதானா அப்படின்னு ஹீரோ கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து நான் எப்படி இந்த ரிப்போர்ட்டை நானே எழுதுனேன்னு சொல்ல முடியும், நான் எழுதின ரிப்போர்ட்ல நான் எப்படி தப்பு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அதுக்கு ஹீரோ வந்து சரி ஓகே, உனக்கு ஏதாவது புதுசா ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லு, நாங்க கேக்குறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு. இந்த பக்கம் இருந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சூசனும் ஐயோ ஹீரோயின் மறுபடியும் ப்ராப்ளம்ல மாட்டிட்டாலே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்டோட ரிவ்யூல வந்துட்டோம், இந்த நேரத்துல எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு கொஞ்சம் திங்க் பண்றதுக்கு டைம் கொடுங்க, நம்ம அடுத்த ரிவ்யூல பாத்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் ஆமா ஆமா அடுத்த ரிவ்யூல பாத்துக்கலாம், சோ அடுத்த ரிவ்யூ மீட்டிங்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லிங்க்ஷோ வந்துட்டு ஆல்ரெடி நான் இத பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டேன், இதுல இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வருது, அப்படியே மூஞ்ச திருப்பிட்டு இருக்காங்க. இத நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுறாங்க. செகண்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, உனக்கு என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் வந்து திரும்பி பார்த்துட்டு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. இதையும் ஹீரோ நோட் பண்றாங்க. அதனால ஹீரோயின் கிட்ட நீ லிங்க்ஷோ சொன்னதை பத்தி என்ன
நினைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் லிங்சு சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அவ கரெக்டா தான் சொல்றா, பெர்ஃபெக்ட்டா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மூஞ்ச திருப்பி வச்சுக்கிறாங்க. இப்போ மீட்டிங் முடியுது. நம்ம ஹீரோயினை நிக்க சொல்லிட்டு என்னோட ஆபீஸ் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, நான் இப்ப என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு. அவங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு நாங்க உனக்காக பிரேயர் பண்ணிக்கிறோம், ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்களா. இப்ப செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், இப்போ நான் தான் பண்ணது தப்பு எல்லாத்துக்குமே லிங்சுக்கு ஹெல்ப் பண்ணி சரி பண்ணிட்டு தானே இருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நான் இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ ஒண்ணுமே சொல்லாம இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அவங்களோட ரூம்ல குட்டி போட்ட பூனை மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்காங்க, ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போன உடனே அப்படியே எதுவும் வெயிட் பண்ணாத மாதிரி சீன் போட்டுட்டு போய் உட்கார்றாங்க. ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, நான் கொடுத்த காசும் கிஃப்ட்டும் உன்கிட்ட வந்துச்சா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் ஆமான்னு சொல்றாங்களா. அப்புறம் எதுக்காக நீ கேஷ் இன்னும் வித்ட்ரா பண்ணல அப்படின்னு ஹீரோ கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் எனக்கு டைம் இல்லன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாங்க, சரி ஓகே அந்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருந்துச்சான்னு. அது நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்களா. அதனால ஹீரோ சொல்றாங்க, சரி ஓகே உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ ஷாப்ல போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஷாப்போட அட்ரஸ் உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் நான் செகண்ட் ஹீரோ கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதனால ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் வேற எதுவும் இல்ல அப்படின்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயின் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, உனக்கு நான் இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா லிச்சுக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, அதனால உனக்கு என்ன வேணாலும் நீ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, இவன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கு காசு கொடுத்து என்ன சரி கட்டிட்டு அப்படியே லிங்சு கூட இவன் சந்தோஷமா வாழலாம் நினைச்சிட்டு இருக்கானா, அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் விட மாட்டேன், நான் இப்ப அமைதியா இங்க இருந்து கிளம்புறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் தேவையில்லை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க, நான் அழகா இல்லையா, அறிவா இல்லையா, எதுக்காக இவ என்ன எப்ப பார்த்தாலும் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கா, நான் அவளுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு தானே நினைக்கிறேன், ஒருவேளை நான் கொடுத்த காசு அவளுக்கு பத்தாம போயிடுச்சோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப சோகமா வெளியில போயிட்டு இருக்காங்களா. அப்ப செகண்ட் ஹீரோ வராங்க. என்னாச்சு அவன் கிட்ட என்ன சொன்னா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்லாங்க, வேற என்ன சொல்லிருப்பான், நான் ஹீரோவுக்கும் லிங்சுக்கும் இடையில வரக்கூடாது அப்படின்னு சொல்லாம சொன்னா அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்களா. இங்க இருந்து ஹீரோ அதை பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்கறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா ஒன்னும் கேட்கவே இல்லை. இப்ப செகண்ட் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, அவன் அந்த மாதிரிலாம் கிடையாது, அவன் சின்சியரா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டான், அதனாலதான் அவன் காசையும் கிஃப்டையும் கொடுத்தான் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு தெரியும், அதனாலதான் நான் சோகமாவே இருக்கேன், அவன் எதுக்காக எனக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றது தெரியும் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே செகண்ட் ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டு ஹீரோயினை பார்த்துட்டு நீ மாறிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நீ காசை லவ் பண்ற பொண்ணு இல்லன்ற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே அப்படியே சிரிச்சு சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இத நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்காங்க. பாத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எரிச்சல் வருது. ஒண்ணுமே கேட்காத உடனே ஹீரோ ஒரு கீயை எடுத்து அவங்க பக்கத்துல கொண்டு போய் போடுற மாதிரி போட்டுட்டு ஒட்டு கேக்குறாங்க. அப்போ எதுவுமே கேட்கல. அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறது மட்டும் தான் இவங்களுக்கு தெரியுது. ஹீரோவுக்கு செம்ம காண்டாகுது. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் வெளியில கிளம்பி போறாங்க. அப்போ ஒரு பக்கம் லிஃப்ட்ல இருந்து நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோவும், இன்னொரு பக்கம் லிஃப்ட்ல இருந்து ஹீரோயின் சூசன் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வராங்க. இவங்க எல்லாருமே வெளியில போகும்போது சூசன் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு எனக்கு நல்லா தூக்கம் வரும், ஏன்னா வீட்டுக்கு போகும்போதே ஹீரோ பாத்துட்டு போறேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்க மேல இருந்து ஒரு சத்தம் கேக்குது, ஹீரோ நீங்க கிளம்பிட்டீங்களா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு. அத லிங்சோ தான் சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு கோவம் வருது, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை நம்ம ஹீரோ நோட் பண்றாங்க. மேல இருந்து நடக்கிற எல்லாத்தையுமே ஹீரோட தம்பி ஜானி இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ லிங்சோ நம்ம ஹீரோ கிட்ட பேச வராங்களா. அப்போ செகண்ட் ஹீரோ நானும் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன ஆச்சு, இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது லிங்சோ நம்ம ஹீரோ கிட்ட நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்லாம் சொல்றாங்க. லிங்சோ என்னையும் நீங்க வீட்டுல டிராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்களா. வேற வழி இல்லாம ஹீரோ லிங்சோ கூட போக வேண்டியதாயிடுது. இங்க கட் பண்ணா ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹீரோ பின்னாடியே போயிட்டு உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக கோவமா கிளம்பி போற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, பின்ன அங்க நின்று அங்க நடக்கக்கூடிய சீனை என்ன பார்க்க சொல்றியா அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சரி ஓகே நீ என் கூட வரியா, நீ ஹார்ட் பிரேக்கர்ல இருக்கல்ல, ஒன்னு சரி பண்றதுக்கான ஒரு வழி எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு செகண்ட் ஹீரோ கூட கிளம்பி போறாங்க. இப்ப செகண்ட் ஹீரோ யோகா செய்யற இடத்துக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே செய்ய வராது. அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லாரும் நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயினால செய்யவே முடியாது, கஷ்டமா இருக்கும். இப்ப எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நீ நிஜமாவே கிரேட் தான், இந்த மாதிரிலாம் என்னால செய்யவே முடியாது, நீ இவ்வளவு வளைஞ்சு செஞ்சுட்டு இருக்கே அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நிஜமாவே இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும், அதனாலதான் நான் இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவேன், நீயும் இதை பிராக்டிஸ் பண்ணே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் சரி சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சொல்றாங்க, இங்க பாரு நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, நீ வேற உன்னோட பாடியை அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா இங்க இருக்க ஏதாவது ஒரு பொண்ணுங்க ஒன்னு சைட் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க, அதனால நான் உனக்கு ஏதாவது ஒரு அழகான பொண்ணா பார்த்து செலக்ட்
பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நல்லா இருப்பாளா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, நிஜமாவே நீ எனக்கு பொண்ணு தேடுறியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா நீ எவ்வளவு நல்ல பையன், நீ மட்டும் இந்த உலகத்துல இல்ல அப்படின்னா நான் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்க முடியுமா அப்படின்றது கூட எனக்கு தெரியவே இல்ல. நீ ரொம்ப நல்ல பையன், நீ ரொம்ப ஜென்டில்மேன், அதனால நீ கடைசியா இந்த கதையோட கடைசியில நான் உன்னை தனியா இருக்க விட மாட்டேன், கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஒரு ஜோடியை நான் பிக்ஸ் பண்ணி தந்தே ஆகுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லா நாவலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹீரோக்கு கடைசியா எந்த ஜோடியுமே இல்லாம தான் இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அதையும் மாத்தணும்னு நினைக்கிறாங்க. செகண்ட் ஹீரோக்கு கண்டிப்பா ஒரு ஜோடியை தேடி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ அப்படியே ஹீரோயினையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப யோகா டீச்சர் சொல்றாங்க, பலசாலிகள் அப்படியே கீழே படுத்துக்கோங்க, லைட் வெயிட் இருக்கவங்க அப்படியே அவங்களுக்கு மேல ஏறி நில்லுங்க, இந்த மாதிரி ஒரு யோகா செய்யலாம் அப்படின்னு. உடனே செகண்ட் ஹீரோ அப்படியே படுத்துக்கிறாங்க. ஹீரோயின் எழுந்திருச்சு செகண்ட் ஹீரோக்கு மேல போறாங்க. செகண்ட் ஹீரோ காலாலேயே நம்ம ஹீரோயினை தூக்குறாங்க. ஹீரோயின் ஹாப்பி ஆயிடுறாங்க. நிஜமாவே உனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு, உன்னோட மசில்ஸ பாரு எப்படி இருக்கு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு செகண்ட் ஹீரோ ஹீரோயினை கீழே போட்டுடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்திருக்காங்க. ஹீரோயினும் செகண்ட் ஹீரோ அப்படியே கண்ணை சிக்காம ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா டக்குன்னு நம்ம ஹீரோயின் எழுந்திருச்சு, உனக்கு பாரு ஸ்ட்ரென்த்தே இல்ல, நான் தப்பா நினைச்சிட்டேன், ஃபேக் மசில்ஸ் உன்னோடது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம செகண்ட் ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, நீ என்ன முட்டாளா இருப்ப போல, என்னோட ஃபீலிங்ஸ் கூட உனக்கு புரியலையா அப்படின்னு. ஏன்னா செகண்ட் ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ லிங்க்ஷுவ வீட்ல டிராப் பண்றதுக்காக போயிருப்பாங்கல்ல. அப்ப லிங்க்ஷு ஒரு ரெஸ்டாரண்ட பார்த்துட்டு, இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு நல்லா இருக்கும், நம்ம சாப்பிட்டுட்டு போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதை எதையுமே கண்டுக்காம வண்டியை ஓட்டிட்டே இருக்காங்க. லிங்க்ஷு பாவம் போல இருக்காங்க. இப்ப வீட்ல கொண்டு போயிட்டு லீச்சோ விட்டாச்சு. அப்ப லீச்சோ சொல்றாங்க, நீங்க என்ன கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அப்படியே ரொமான்டிக்கா பேச ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ எதையுமே கண்டுக்காம, எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. லிங்க்ஷு பாவம் போல நின்னுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா செகண்ட் ஹீரோ ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, நீ எத்தனை பவுல் தான் சாப்பிடுவ அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இந்த ஒரே ஒரு பவுல் தான், இனி நான் சாப்பிட மாட்டேன்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, போன பவுல் சாப்பிடும் போதும் நீ இதே டயலாக தான் சொன்ன, இன்னும் எத்தனை தான் சாப்பிடுவ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், அதனால தான் நிறைய சாப்பிடுறேன் அப்படின்னு. இப்போ ஹீரோயினோட முடி வந்து பவுல்ல விழுற மாதிரி போகுமா. டக்குன்னு நம்ம செகண்ட் ஹீரோ அப்படியே ஹீரோயினோட முடிய பிடிச்சு வச்சுப்பாங்க. அப்படியே கையை எடுக்காம வச்சுட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் செகண்ட் ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு கை வந்து செகண்ட் ஹீரோட கையை பிடிக்குது. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஹீரோ சொல்றாங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஆனா அவளை கூட்டிட்டு இந்த ராத்திரி நீ அங்கே இங்கே சுத்திக்கிட்டு இருக்கியா, அவளுக்கு உடம்பு சரியில்லாம வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோயினோட கையை பிடிப்பாங்க. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு ரியல் வேர்ல்டுல நம்ம ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிருப்பாங்கல்ல, அது ஞாபகம் வருது. அதனால அப்படியே ஷாக் ஆகி நின்னுக்கிட்டே இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ ரெண்டு பேருமே ஹீரோயின் மேல லவ்ல விழுந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுக்கு ரியல் வேர்ல்டுல நடக்கக்கூடியது கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை ஐடென்டிஃபை பண்ண தெரியுமா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள இனி என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.